உங்க விஜய் உங்க விஜய். மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் ஆர்ஜே விஜய். நேயர்களே, இந்த கொஸ்டின் வந்து நாம லைஃப்ல எல்லாருமே ஒரு தடவையாவது வந்து ஃபேஸ் பண்ணியிருப்போங்க. எந்த கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பத்தி சொல்லுங்க. நீங்க யார்? ஹூ ஆர் யூ? அப்படின்னு சொல்றது. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸ் எல்லாத்துலயுமே வந்து இந்த கொஸ்டின் இல்லாம அந்த இன்டர்வியூ ஃபுல்ஃபில்லே ஆகாதுங்க. டெல் அபௌட் யுவர்செல்ஃப் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? பிளாங்க்கா உட்காந்துருவோம். என்ன சொல்றது? எங்க ஆரம்பிக்கிறது? எங்க முடிக்கிறது? எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. காரணம் என்னன்னா, நம்ம யாருமே நம்ம யாருன்றத பத்தி இன்னும் டிசைட் பண்ணாம இருக்கிறது தான், அந்த கொஸ்டின ஃபேஸ் பண்றதுக்கு நம்மளால முடியாம இருக்கிறதுக்கான காரணம். ஸோ, அத எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள். இந்த உலகத்துல மனிதர்கள் அப்படின்றவங்க 2டே டைப் தாங்க. ஆண், பெண் யாரா இருந்தாலும் சரி 2டே டைப் தான். ஒண்ணு கால்குலேட்டிவ், இன்னொன்னு வந்து கிரியேட்டிவ். ஒருத்தங்க ரொம்ப கணக்கு போட்டு வாழறவங்க, கணக்கா எல்லாத்தையும் பார்க்குறவங்க. இன்னொருத்தர் கலைநயத்தோட ஆர்ட்டா எல்லாத்தையும் பார்க்குறவங்க. இந்த 2 டைப் தான். இதுல நம்ப யாருன்னு டிசைட் பண்றது வந்து ஒரு பெரிய மேட்டரே கிடையாதுங்க. இப்போ இந்த ஒரு பென் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த பென்ன அந்த ஃபர்ஸ்ட் டைப்பான கால்குலேட்டிவ் டைப் பெர்சன்ஸ் கிட்ட குடுத்தோம் அப்டின்னா, அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா, இதனுடைய குவாலிட்டிய பார்ப்பாங்க. இது எவ்வளோ டியூரபிளா இருக்கும்? இது எவ்வளோ நல்லா எழுதுமா? எழுதாதா? இது எத்தன வருஷத்துக்கு எழுதும்? எத்தன மாசத்துக்கு எழுதும்? இதனுடைய இங்க் என்ன குவாலிட்டி? இது எங்க ப்ரொடியூஸ் பண்றாங்க? எங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க? இந்த பென் வந்து நம்ம குடுத்த காசுக்கு ஒர்த்தான பென்னா? அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனா, கிரியேட்டிவ் டைப்ல இருக்கிற ஆர்ட் ஓரியன்டட் கலைநயமிக்க பெர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, "ஏய் இங்க பாரேன், இது எவ்வளோ அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க பாரேன். இதனுடைய கலர் பார்த்தியா? இந்த எவ்வளோ ஷைனிங்கா இருக்கு பார்த்தியா? இது வந்து இப்படி பிடிச்சு எழுதுறதுக்கு இவ்வளோ அழகா குவாலிட்டியா நல்லா வாட்டமா இருக்குது பார்த்தியா?" இப்படி வந்து ரொம்ப கலைநயத்த மட்டும் தான் பார்ப்பாங்க. இது எப்படி மேக் பண்ணாங்க? இந்த டிசைன் எப்படி அவங்க அச்சீவ் பண்ணியிருப்பாங்க? இந்த டிசைனர் யாரு? இத வந்து கலைநயத்தோட மட்டுமே பார்ப்பாங்க. நம்ம கால்குலேட்டிவ் பெர்சனா? இல்ல கலைநயமிக்க கிரியேட்டிவ் பெர்சனா? அப்படின்றத மட்டும் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இருக்குங்க இல்லையா? "நீ யார்?" அப்படின்னு கேட்கும்போது, அது இன்டர்வியூஸ்ல மட்டும் இல்ல, வேற யார் நம்மள கேட்டாலுமே டக்குன்னு நம்மள பத்தி ஓப்பனா சொல்லும்போது தான், நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு பெர்சன், நம்மள பத்தி நம்மளே எவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கோன்றத, அவங்க கிட்ட ரொம்ப வந்து பெருமையா சொல்லிக்கலாம்.